சரி, சைனா போட்டு கோத்தாரி போட்டு போட்டியாச்சுரா, சாதி சாதி வச்சுருக்கான்ல, அந்த பேப்பரில் அடிச்சுக்கான்ல, அனைத்தும் ஈரோக்கோலைய போட்டார். ஐயாவே போட்டார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஜாதி ஜாதி, புரியுதா? அப்போ ஈரோக்கோலைய பூட்டியாச்சுன்னா என்ன நடக்கும்? என்னடா நடக்கும்? அடுத்தாப்புல ஜாதி ஜாதியாக வச்சு ஓடுதானா ஆடுதானா போட்டிட்டார். ஐயா இந்த கணக்கு ஐயா தான் போட்டணும். சைனா போட்டு கோத்தாரிச்சு போட்டு பேர் வச்சுக்கிற மாதிரி கண்டார் வழி முட்டா பேய முக்கால் சத்தியம். பார்வதி அம்மா ஒரு வார்த்தை விட்டுத்தான் ஆகணும், இல்லைன்னா சரிப்பட்டு வராது. முக்கால் சத்தியம். மானிடத்தில் பூமியில் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி உயிர் பலி சாப்பிட்றதுக்கான அவங்களை கொடுத்துருக்கு. ஏண்டா முட்டா பேரா? அதுதான் படிப்பா? உன்னுடைய படிப்பு கல்வி படிப்புலாம் உள்ள இராணுவ வரையில் எல்லா இடமும் களைச்சி விட்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எங்கே இருக்குது? ஓடிப்போ அப்படியே ஓடி போயிடுவா. அங்கங்கே எல்லாம் இப்போ அதுக்கும் போட்டுவார். போட்டால் எங்கே நிற்பான்? அவன் குடும்பத்தில் வந்து நிற்பான். ஆண் பெண்ணும் விவசாயம் கிடக்க அவன் சாப்பிடுவோம் உழைப்போம் மண்ணை சுரண்ட விடுவார். அதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம். அடுத்தாப்புல சாதிக்கு ஈரக்கொலையை போட்டிட்டாரு. 3 மதமாக வச்சுருக்கான்ல, இந்து முஸ்லீமு கிறிஸ்டியனு. இந்த 3 மதத்துக்காரனும் ஈரக்கொலையை பூட்டிட்டார். அது கடவுள் தான் பூட்ட முடியும். அடி கொடுப்பார்ல, பார்த்தானா ஓடியாருவான். தப்பு செஞ்சவன் ஓடுவான், தப்பு செய்யாதவன் 2 கையை கும்பிட்டு ஐயா உழைச்சி சாப்பிடுதேன் அந்த வழியை கொடுங்கயான்னு ஐயா காலை எழுதிய தொட்டு கும்பிட்டு போய்கிட்டே இருப்பான். பூமியை தான் தொடணும், அவர் காலை தொட முடியாது யாரும். பூமியில் மண்ணு உனக்கு வயிற்றுக்கு உயிர் கொடுத்துருக்காருல, உழைச்சி சாப்பிடுன்னு கொடுப்பார். அதுதான் தொட்டு கும்பிடணும். முக்கால் சத்தியம்.